ஏன் எடுக்கலைன்னு அரசாங்கம் வந்து இதுதான் போகுது பயந்து கிடக்குறாங்கன்னு வைங்களேன். நீங்க எங்களுக்கு எதிரி நாங்க தான், எங்களுக்கு எதிரி யாருன்னா நாங்க தான், வேற எங்கேயும் இல்லை. அதனாலதான் வள்ளுவர் சொல்றாரு, வாழ்வோல் பகைவரை அஞ்சுக கேள்போல் பகைவர் தொடர்புங்கிறாரு. வாழ் மாதிரி வேல் மாதிரி வெளிப்படையாக தெரியக்கூடிய பகைவனை கண்டு நீ அச்சம் கொள்ளாதே. அவனால் ஆபத்து வந்தாலும் தெரிந்துதான் வரும், நீ அதை சமாளித்துக் கொள்ளலாம். அதே நேரத்தில் உற்பகை அஞ்சி தற்காக்க உலைவெடுத்து மற்பகையின் மானம் தோறும். உள்பகையை நண்பன் போல் இருக்கக்கூடிய பகைவனை அடையாளம் கண்டு உன்னை நீ பாதுகாத்துக்கொள். அப்படி பாதுகாத்துக் கொள்ள தவறினால் அவனுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் என்றால் மற்பகையின் மானம் தோறுங்கிறாரு. ஒரு மண்பாண்ட செய்வாங்க கிராம பகுதியில, ஒரு சக்கரத்தினுடைய மைய பகுதியில் களிமண்ணை வச்சு சக்கரத்தை சுத்தி விட்டு அந்த களிமண்ணை அணைச்சிக்கிட்டே வருவாங்க. அந்த சட்டி பானை குடம்னு உருவம் வந்தோடனே கீழே அறுத்து விட்டுருவாங்க. அதே மாதிரி இவங்க எல்லாம் அரவணைச்சிக்கிட்டே வருவாங்க. தக்க நேரத்துல கழுத்து கத்தி கொண்டு வந்துருவாங்க. அப்பதான் இந்த யூடியூப் புரூட்டஸ்ங்கிறதெல்லாம் புரியும். அதே மாதிரி எங்களுக்கு எதிரி எங்கேயும் இல்லை, எங்குள்ளே இருக்காங்க. இப்ப பச்சை துண்டு போட்டுக்கிட்டு பல பேர் கல்லறைக்கிட்டு இருக்காங்க. ஏனிக்கு வாரம் 3000 ரூபாய் வாங்க வேண்டியது, வாங்கி உள்ளூர் காவல் நிலையத்துக்கு 1000 ரூபாய், மதுவிலக்கு பிரிவுக்கு 1000 ரூபாய், சங்கத்துக்கு 1000 ரூபாய், இப்படி ஓடிக்கிட்டு இருக்குது இன்னைக்கு இந்த சுழற்சியில். உருப்படுமா நாடு, விளங்குமா நாடு? வாக்கு பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுறதுக்கு இதுக்கு என்ன வேறுபாடு? என்ன வேறுபாடு? அப்புறம் இன்னைக்கு யாராச்சும் ஒருத்தர் அரசியலமைப்பு சட்டத்தை முன்னிறுத்தி கல் இறக்குறாருன்னு வைங்க, மாமூல் கொடுக்காம இவங்க எல்லாம் விடுறது இல்லை. யோ ஐயா பாருங்க ஐயா, மாமூல் கொடுக்காம அவன் இறக்குறானுங்க ஐயா, அவனை 2ல 1 பார்க்கணுங்க ஐயா, உங்களுக்கு நாங்க உறுதுணையா நிக்கிறோமுங்க ஐயா அப்படின்ட்டு இதே பச்சை தொண்டை போட்டுட்டு ஒரு போட்டோ காவல் நினைச்சு நிற்கிது.